ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் ஈவினிங் ரொட்டீன். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து ஒரு சிம்பிள் ஈவினிங் ரொட்டீன் தாங்க. ஆஸ் யூஷுவலாக ஒரு கேஷுவலான ஈவினிங் ரொட்டீன் தான். அன்னைக்கு வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன் டே அப்போ என் பையன் ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருந்தான். ஸோ அந்த இது நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. பாருங்கள், சார் வந்து கன்னத்தில் ஹார்ட்டெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. இந்த லைட் பலூன் நான் பார்த்துருப்பேன். அவன் வாங்கினது வந்து ஆன்டிக்ஸ் லேண்டில் வாங்கினான். எனக்கு இது பார்க்கும்போதே ரொம்பவே சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து எப்பயுமே யூஷுவலாக அவன் வந்து நான் அவனை தான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சால் அவன் எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டான். நான் டக்குன்னு மொபைலை வந்து செல்ஃபி மோடில் போட்டுருவேன். செல்ஃபி மோடில் போட்டுட்டேன் அப்படின்னா வந்து இப்படி கண்ணை ஆட்டிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டு நிற்பார். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராவில் இந்த மாதிரி பூ மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதோட உயிர் காலம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து தூக்கி தூர போட்டு வீசிட்டார். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதோட வந்து ஒரு குச்சிம் டைம் வச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து மேலாப்பில் செட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். அதை வந்து வேனில் வச்சுட்டு வர்ற வரைக்கும் நல்ல பிள்ளையாக வச்சுட்டு வந்தார். ஏன்னா அவங்க ஸ்டாஃப் எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தோன்னே அதை பிச்சு தூர வீசிட்டாரு. பையங்கிறதுனால ப்ளூ கலர் ரோஸ் வச்சுருக்காங்க, கேர்ள்ஸ்னால் பிங்க் கலர் வச்சுருந்தாங்க. அதில் அழகாக ஒரு சாக்லேட்டும் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க நர்சரியில் இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. வந்தோன்னே அதை தான் சார் வந்து பிச்சு தூர போட்டார். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்து மெதுவடை செஞ்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து என் அம்மா செஞ்சாங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ அன்றைக்கி நான் வந்து இந்த மெதுவடை செஞ்சுருந்தேன். ஈவினிங்கு நான் வந்து உளுந்து வந்து ஒரு 4 hours மாதிரி நான் முன்னாடியே வந்து ஊற வச்சு நல்ல மாவு நம்ம நல்லா வடை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா கரெக்டாக எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிரும் இல்லையா, அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸ் ரெசிபி மாதிரி தான். நான் இதில் ரொம்ப எதுவும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எதுவுமே சேர்க்கல. கேஷுவலாக நம்ம ஈவினிங் டைம் ஒரு ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக உளுந்து அடை போடலாம், இல்லாட்டி உளுந்து இந்த மாதிரி வடை போடலாம். ஸோ இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்காக அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு எடுத்தும் பண்ணலாம், இல்லைனா ரவை சேர்த்தும் சில பேர் பண்ணுவாங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து இன்னும் கூடவே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக தான் கட் பண்ணியிருக்கேன். நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து சில்லி கொஞ்சம் ஒரு 2-3 அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் மிளகு சேர்க்கலாம். நீங்கள் வேணால் மிளகுலாம் சேர்த்து பண்ணிக்கலாம், என்ன வேணால் சேர்த்துக்கலாம். ஈவன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம் மெதுவடையில். நான் வந்து ஷேப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஹோல் போட்டு போடுவாங்க இல்லையா, அது எனக்கு வராது. ஸோ உங்களுக்கும் வந்து வராது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜிப்லாக் பேக் இருக்குது இல்லையா, அந்த இது தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால சாஃப்டாக இருக்கும். அதில் லைட்டாக ஆயில் தடவிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு அதில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஷேப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஆயில் விட்டோ இல்லை தண்ணி விட்டோ வாட் எவர் நம்ம நடுவில் ஒரு ஹோல் பண்ணிக்கிட்டு இந்த தட்டையோடு அந்த கவரை தூக்கிட்டு போய் அப்படியே கையில் வச்சு போட்டுடலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஷேப் வரல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. என்னோட அம்மா ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. வடை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஊருக்கு போனாலே நான் கண்டிப்பாக இந்த வடை ரெசிபி நான் அம்மாட்ட செஞ்சு கேட்டு நான் சாப்பிட்ருவேன். எனக்கு இந்த மாதிரி நல்லா செவக்க வடை எடுத்தால் ரொம்ப பிடிக்கும். நார்மல் கலர் விட நல்லா செவந்திருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, உள்ளெல்லாம் நல்லா வெந்து. அதுக்கப்புறம் எனக்கு வடை ஷேப்பு போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி போண்டாவாக போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலி நான் மீதி இருக்கிற மாவில் நான் இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டு சாப்பிட்ருவோம். ஸோ அன்றைக்கி வந்து சூப்பராக இருந்துச்சு. வடை நல்லா சாஃப்டாக எண்ணெயெல்லாம் குடிக்காமல் சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அல்லாதில் போனோம். நான் போன விலாக் நான் போட்டிருப்பேன். நீங்கள் சப்போஸ் அந்த விலாக் பார்க்கலன்னா நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஐ சிம்பிளில். ஸோ இது வந்து நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாதில் போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இது எங்கன்னா அல் அரப் மால் அப்படிங்கிற மாலில் இருக்குது. இதை பற்றியும் நான் வந்து ஏற்கனவே நான் 2-3 விலாக் நான் போட்டிருக்கேன். மேபி இப்போ புதுசாக வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க.
இது வந்து நேம் அல் அரப் மால் அப்படின்னாலும் ஒரு மால் மாதிரி அங்கே நிறைய ஷாப்ஸ் அப்படிலாம் இருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த சாக்லேட்ஸ், இந்த பொம்மை, அந்த மாதிரிலாம் நம்ம காயின்ஸ்லாம் போட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாஸ் நிறைய இருக்கும். அப்புறம் எக்ஸ்சேஞ்சஸ் உள்ள நிறைய இருக்குது. வெஸ்டர்ன் யூனியன், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து பணம் அனுப்புறதுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச், அந்த மாதிரிலாம். அப்புறம் உள்ளே போனோடனே நிறைய வந்து பிளாங்கெட்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க நெஸ்டோவில் அந்த டைமிங்கில். இந்த பிளாங்கெட் கண்டிப்பாக வந்து எல்லாரும் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஃபாரின் இங்கே வந்தாலே ஊருக்கு போகிறவங்களும் சரி, சப்போஸ் கல்யாணம் பொட்டி ஜாமா போடுவாங்க எங்களோடதில், பொட்டி கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ மாப்பிள்ளைங்களும் சரி, புது மாப்பிள்ளை அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் வாங்கிட்டு போவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கும் வந்து அங்கே நிறைய போட்டிருந்தாங்க. சிங்கிள், டபுள் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது பார்த்து வாங்குறப்போ அதில் வந்து அந்த நூல் வராமல் இருக்கான்னு நம்ம எடுத்து பிச்சு பார்த்து வாங்கணும். சப்போஸ் நூல் வந்துச்சுன்னா அது வாங்க வேண்டாம், அதை விட பெட்டர் குவாலிட்டி கேட்டு வாங்கலாம். ஏன்னா அது வந்து அலர்ஜிக் ஆகும், அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒத்துக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃபேவரட் சாக்லேட். இது நான் ஆல்ரெடி ஒரு vlogல நான் சொல்லியிருக்கேன். இது நான் எங்கே போனாலும் நான் எடுத்துருவேன். நீங்களும் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் நம்மளோட ஆஸ் யூஷுவல் செக்ஷன், கிச்சன் செக்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கிவ் அவே கிஃப்டாக கொடுக்கலான்ட்டு ஹாட் பாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹாட் பாக்ஸ் அங்கேயும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே ரொம்ப அதிகமான ஆஃபரு, 56, 55 அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரேட்டுக்கு 40 தான். ஸோ நம்ம நல்ல ஆஃபருக்கு நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாட் கேஸ்லாம் கூட அங்கே இருந்துச்சு. நான் யூஸ்வலாக இந்த மாதிரி செக்ஷன் எனக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். பட் நான் வந்து வாங்கலாம் மாட்டேன், எதையும் நான் வாங்கி அதிகமாக கட்டிக்கலாம் மாட்டேன். ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு விசிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுறது. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக், கிளச் பர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கூட அழகாக ஆஃபர் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம கிட்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், அவங்களுக்கு இது அதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நம்ம பெரிய பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நான் இந்த மாதிரி பேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இது எல்லாமே. ரேட்டு பார்த்தீங்கன்னா 45, 50 இங்கே உள்ள ரேஞ்சுக்கு 45 dirhams, 50 dirhams அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த வெல்வெட் அதில் வந்து முத்து முத்தாக வந்து கைப்பிடி இருக்க மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அந்த செக்ஷன் ஃபுல்லாகவுமே அதாவே தான் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து காம்போவாக டுகெதராக இருந்துச்சு. உள்ளேயும் வந்து ஒரு பர்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது ரெண்டுமே சேர்ந்தே வந்து 49 dirhams தான் போட்டிருந்தாங்க. இது நல்ல ஆஃபராக இருந்துச்சு. என்கிட்ட இந்த மாடல் இல்லாத மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அது மேலேயே ஒரு கண்ணு. அதிலே பார்த்திங்கன்னா இன்னொன்று ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் கூட இருந்துச்சு. அப்புறம் ஜீன்ஸ் பேக் இந்த மாதிரி உள்ளெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் நைட்டிஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பர்ஸ் நான் வாங்கினேன். உள்ளே இருக்கிறதும் சேர்த்து காம்போவாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் சூட்டு தான் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி ட்ரெஸ் ஐட்டம்ஸும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் வந்தேன். எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 dirhams தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக நீட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அந்த பேக்கு. மற்ற பேக்ஸ்லாம் நான் எல்லாமே நான் யூஸ் பண்ண மாதிரியே தான் தெரிஞ்சிச்சு. பட் அந்த பிளாக் கலர் மட்டும் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. அதிலே பார்த்தீங்கன்னா க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பிளெண்டர், மல்டிபர்பஸ் பிளெண்டர் சொன்னாங்க. இது வந்து நம்மளாவே பண்ணிக்கிறது, மேனுவல் தான், எலக்ட்ரிக்கல்லாம் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு வந்து காத்தாடி இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு விற்கிது தெரியுமா, என் பையெல்லாம் கூட விளையாடுவான், கையில் அமுக்குனாலே காத்தாடி ஃபேன் மாதிரி சுற்றும், அந்த மாதிரி பிளெண்டர் தான். ரேட்டும் பார்த்தீங்கன்னா 15 dirhams தான் போட்டிருந்தாங்க. ஸோ அது நான் ஒன்று வாங்கிட்டேன். ஓகே, யூஸ் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிளாக்ஸ் விளையாடுவாங்க இல்லையா, அந்த பிளாக்ஸ் மாதிரியே ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்குது. அது எதுக்குன்னா ஸ்பேஸ் வந்து அடைக்காமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸாக நிறைய இருந்துச்சு அந்த செக்ஷன் ஃபுல்லாக. அப்புறம் நான் வந்து ரைஸ் வந்து ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன், க்ரோசரியில் கொஞ்சம் தீரப்போகுது நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நெஸ்டோவில் கிடைக்கும். ஸோ நாங்கள் வாங்குற ரைஸு. ஸோ நெஸ்டோவில் கொஞ்சம் ஜாமான்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிரில் வாங்கிறதுக்காக நிற்கிறோம். நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே நல்லாயிருக்கும் நெஸ்டோவில், லுலு மாதிரியே தான், ஃபுட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இங்கே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மஷாவின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அரபிக் மஷாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அது. இது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாலட் செக்ஷன். இந்த சைடை போனாலே அந்த நெல்லிக்காய் ஸ்மெல்லு, அந்த மாங்காய் ஸ்மெல்லு அப்படியே வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல், எனக்கு அந்த நெல்லிக்காய் மாங்காய்லாம். என்னடா இவ ஃபாரின்ல இருந்துக்கிட்டு நம்ம ஊர் இதே பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையாங்க, இதுதான் ஹியூமன் நேச்சர். அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அங்கே இருக்கப்போ நம்ம இங்கே நினைப்போம் இங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு, ஆனால் இங்கே இருக்கப்போ நம்ம ஊரில் நினைப்போம் அதுதான். அதுக்கப்புறம் நம்ம கிரில் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க அங்கே கிரில் போட்டுட்ருக்காங்க. நான் அதை ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் பயங்கர தயக்கமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவுட்டிங் vlog ரொம்ப ரிஸ்கியாகவே இருக்குது. வீட்டுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கிறது வேற, வெளியில இருக்கிறது வேற. ரஜிதா சிஸ் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க கேம் ட்ரேடிங் இது போட சொல்லி, மறுபடியும் கேட்டிருந்தாங்க. சிஸ் நான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அன்னைக்கே நான் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிறப்பே வந்து வீடியோ எடுக்க அலோ பண்ணல. நான் ஆக்சுவலி தெரியாமல் தான் எடுத்துட்டு நின்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் கண்டிப்பாக அவுட்டிங் vlogல இருக்குது. கேமரா இப்படி தூக்கினாலே எல்லாரும் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ அந்த இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்து ஜஸ்ட் எங்களெல்லாம் வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அப்படி இப்படி டேக்கிள் பண்ணி மேனேஜ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் ஸ்நாக்லாம் அப்போ போட்டிருந்தாங்க. எப்பயுமே ஒரு சீசனுக்கு வந்து நம்ம ஊர் ஸ்நாக் நிறைய போடுவாங்க. இது எல்லாத்துலேயும் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஜாங்கிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஷா சிஸ் சொல்லியிருந்தாங்க ஜாங்கிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. சிஸ் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜாங்கிரினா. ஆனால் வந்து நான் அந்த மாதிரி ஸ்வீட்லாம் எடுக்கல. நான் வந்து இந்த ஸ்வீட் தான் எடுத்தேன், தேன் மிட்டாய் தான் நான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேன் மிட்டாய். அதுக்கப்புறம் என் பையன் வந்து அங்கே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நேம்லாம் சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தார். Siddhik, what is this? What is this? Broccoli? Okay. What is this? Siddhik, what is this? Pure. Pure ready. This is a fruit? This is what? This is what? Very good. Kiwi. ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்து வெளியில் போனால் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த நேம்லாம் சொல்லி விளையாடிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட பேசுறது. ஆனால் வெளியில் போனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விளாட்ணும் அவ்வளோதான். நம்ம சொல்கிற எதையுமே காதில் வாங்க மாட்டான், அவனுக்கு அவன் பாடு அவ்வளோதான். அப்புறம் அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் போனோம் இல்லையா அல்லாதில் போட்டப்போ, அப்போ வந்து மாங்காய் சீசன் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லா வகையான மாங்காவும் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒட்டு மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சோன்னு வாங்கிட்டோம். அப்புறம் நேராக நம்ம சார் வந்து பில் போடுற செக்ஷனுக்கு போயிட்டார். வெஜிடபிள்லாம் பில் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் வம்பளுத்துக்கிட்டு எல்லா ஏரியாவும் போய் சுற்றிட்டு வந்துடுவான். அந்த மாலுக்கே ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் எதுனாலுமே அந்த இடத்துக்கு அவர் தான் வந்து அப்படியே சூப்பர்வைசர் மாதிரி போய் எல்லாரையும் கண்காணிச்சுட்டு வருவார். அதுக்கப்புறம் இளநீலாம் கூட நிறைய இருந்துச்சு, வாட்டர் மெலன்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. நாங்களும் இளநீலாம் வாங்கிட்டோம். ஃபைனலி வந்து பில் போட வந்தாச்சு. இங்கே நம்ம சார் எங்கே அப்படின்னு தேடிட்டு நின்னா பக்கத்து கவுண்டரில் அவர் பில் போடுற வேலை பார்த்துட்டு இருக்காரு. எங்கே எப்போ போனாலும் எல்லா ஷாப்லேயும் இந்த வேலை பார்ப்பான் அவன். லுலு போனாலும் சரி, அங்கே வந்து பில் வரும் இல்லையா, அந்த மிஷினை அமுக்கி விட்டு எல்லா பேப்பரையும் சர்ன்னு வெளியில் எடுத்துருவான். எடுத்து விட்டுட்டு அவன் எங்கே ஓடுறானே தெரியாது. ஆனால் வந்து நிற்கும் போது அவங்க பார்க்கும் போது நான் தான் நிற்பேன். அது ரொம்ப ஃபன்னியாகவே இருக்கும். அவன் மேலே கோவப்படுறதா என்னன்னு ஒன்றுமே புரியாது, ரொம்ப சிரிப்பாக தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பால் மிஷின் இது நல்லா இருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 10 drums அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுலேருந்து சாக்லேட்லாம் வரும். இந்த செத்தை கூட நான் வீடியோ எடுத்துகிட்டு தரேன்னா பைப்பில் தரவே மாட்டேன்ருச்சு. ஓன்னு ஒரே கற்று இருறா செத்தை நான் எடுத்துகிட்டு தரேன்னு அதை வாங்கிட்டு அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு அவன்கிட்ட கொடுத்தேன். அப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கினோம். ஃபைனலாக வீட்டுக்கு போகிறப்ப குடிக்கலான்னு சொல்லிட்டு 2 இது வந்து 2 drums 50 filsன்னு போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் நார்மல் பனானா ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு இல்லையா, வீட்டிலலாம் அடிப்போம் இல்லையா பால் சேர்த்து, அதுதான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் மஷாவி, இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி டின்னர் இதோட தான் நாங்கள் முடித்தோம். ஹமூஸும் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கிறது பார்த்திங்கன்னா கார்லிக் சாஸ் அதோடையும் வச்சுருந்தாங்க. எனக்கு கார்லிக் சாஸோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை ஒரு டைம் பாஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. கீழே உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.